என்னைக்குமே எங்ககிட்ட ஒரு விஷயம் இல்லை என்று சொல்லி தான் கவலைப்படுவோம் இல்லையா? பட் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் ஒருத்தர்கிட்ட இருக்காது. பட் இன்னைக்கும் எங்களோட லைஃப்பை நாங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ரோட்ல வந்து காரில் போயிட்டு இருக்கிறவரை பார்த்து ஒரு பைக் கிட்டத்தட்ட ஒரு 10 lakh பெருமதியான ஒரு பைக்கில் போகிறவர் யோசிப்பாரு, நான் 10 lakhக்கு பைக்கை வாங்கிட்டேன், ஆனால் என்னால் இன்னும் கார் ஒன்று வாங்க இல்லைன்னு சொல்லி யோசிப்பாரு, கவலைப்படுவார். அப்போ அந்த நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து அந்த பைக்கில் உள்ளவரை பார்த்து யோசிப்பாரு, இவ்வளோ காலமாக நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம், எங்களால் ஒரு பைக்கை கூட வாங்க முடியலன்னு சொல்லி. அந்த பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறவரை பார்த்து ரோட்ல நடந்து போறவர் யோசிப்பாரு, நமக்கு பஸ்ல போறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லி. நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கிறவரை பார்த்து இன்னும் ஒருத்தர் கவலைப்படுவாரு, கால் இல்லாதவர், லைஃப்ல நடக்க கூட எனக்கு முடியலைன்னு சொல்லி. பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் ஒருத்தவங்க கிட்ட இருக்காது பிள்ளை. ஸோ உங்களோட பெஸ்ட் என்னன்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல உங்களோட கெரியரை நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்ப ஷுவரா உங்களுக்கான சக்சஸ் கிடைக்கும். என்னைக்கும் இல்ல எனக்கு நிறைய காசு இல்ல படிக்கல, எனக்கு வீட்டுல யாரும் சப்போர்ட் பண்றாங்க இல்ல படிக்கல அப்படின்ற ரீசன் எல்லாம் இனி சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடியதே பெரிய பெஸ்ட், பெரிய கிஃப்ட் கோட் தந்தது. ஸோ அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி மேக்சிமம் ஈஸியா இந்த அட்வான்ஸ் லெவலை கண்டினியூ பண்ணுங்க.